எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இந்த வேகத்தை நீங்க அந்த தண்ணீர் தொட்டி மழை கலந்தது இல்லை, வேங்கை வயல், அதுவும் திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்திலையும் பறையனும் படையாட்சியும் கல்லனும் பல்லரும் ஒத்துமையாக இருந்திருந்தால் பஞ்சம் பிழைக்க வந்த ஓங்கோல் வெடுகு வந்தேரிகளுக்கு வாரிசு அரசியல் செய்ய ஆசை வருமா? விழைத்து கொண்டால் பிழைத்துக் கொள்ளும். அது அங்க கன்சிராமும் மாயாவதியும் இணைந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் இணைந்து அதிகாரத்தை வந்து தக்க வச்சுட்டாங்க. 2-3 முறை அதிகாரத்துக்குள்ள வந்தாங்க. இந்த 2 பேரும் ஒன்னா இல்லாம போறதால தான் யாரே வந்து இங்க அதிகாரத்துல இருக்கிறான்னு உத்தரப்பிரதேசத்துல அங்க பெரியாரெல்லாம் பிறக்கல, கவனிச்சுக்கணும். இதுதான் சீமான் பலகாலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் கூட அங்கே பேசுறது சர்ச்சையாச்சுட்டே, இந்த 2 பேரும் ஒன்றா இருந்தால் நாய் பண்ணிலாம் உள்ள வருமானு கேட்க போய் சீமான் நாய் பண்ணிலாம் சொல்லலாமா? டெபாசிட் வாங்க துப்பு இருக்கா, ஒரு எம்எல்ஏ சீட்ல ஜெயிக்க துப்பு இருக்கா, ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிக்க துப்பு இருக்குதா அப்படின்னு சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் கேட்கிறாரு. பொம்பளை பொறிக்குன்னு பேசுது, பெண் பொறிக்குன்னு பேசுது, பெரியார் பேர்ல நீ இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு பேசுது, மட்ட ரகமா பேசுது. ஒரு முறை அங்க விவாதிக்கிறா இல்லைன்னா அந்த அம்மாவை நான் என்னைக்கே கூப்பிட்டு பேட்டி எடுத்துருப்போம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேட்டி எடுத்துமே. சரி, அடுத்தது துப்பு இல்லையாங்க. தனிச்சு நின்று எந்த கட்சியும் கூட்டணி வேணாம், தனிச்சு நின்று போட்டியிட முடியாதான்னு கேட்க முடியாத சுபவீரபாண்டியன் அறிவாலயத்தை பார்த்து தனிச்சு நின்று ஒரு முறை அறிவாலயம் நேரடியாக மக்களோடு ஓட்டு வேட்டைக்கு போகாதான்னு கேட்க முடியாத துப்பு இல்லாத சுபவீரபாண்டியனும் நான் இன்ன வரைக்கும் இந்த அரசியலை தான் பேசுங்கிறேன். நீங்க என்னை வந்து தனிப்பட்ட முறையில் உங்க கூலி ஆளை வச்சுட்டு என்ன பேசுனீங்கன்னா நிறைய வந்து வேற மாதிரி படம்லாம் இங்க ஓடும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. நீங்க அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும், அடுத்து பாருங்க ஒரு என்கவுண்டர் நடக்கும், அடுத்து இதெல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தீங்க. காமராஜருக்கான விழாவை திமுகவினர் கொண்டாடுவது சரியா? அப்புறம் நாடார்கள் குலத்தொழில் பனை ஏறுதல் என்பதால் பனையேறி கல்விக்கண் திறந்த காமராஜர் சாதியை இழிவு செய்தவர்கள் இவ்வளவும் சொல்லி இவ்வளவும் கேவலப்படுத்தி இப்படிலாம் எழுதி பேசினவங்க தான் இவங்க. அது எவ்வளோ அழிச்சாட்டிங்க அந்த படத்துல மக்களை பார்த்து கேட்குறாரு. இங்க வந்து இலவசமா வாங்குறவனுக்கு யோக்கியதா இருக்குதானே ஒரு கையில வந்து மிக்சி கிரைண்டர்லாம் வச்சுருக்காரு, டிவியும் வச்சிருக்கணும்ல. இல்ல டிவி மட்டும் வச்சுட்டு டிவி இல்ல உடைச்சிட்டாரு அப்பயே ரிமோட்ல வச்சுட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, டிவி காட்டல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். நான் கவிப்ரியா. நான் ஏகலைவன். வணக்கம். இது உங்களின் குரல், இது உங்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நல்லது, வரவேற்போம். நம்ம போன வாரம் ஒரு பாடல் பாடி ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம், அது பெரிய சர்ச்சையாக ஆச்சு. இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல நீங்க ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அரசாணை கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி சார், வரவேற்கலாமா, பார்க்கலாமா? தமிழ்நாடு அந்த ஆணையம் இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க, அரசாணை இல்லை, பரிந்துரை. இதை வந்து இந்த வேகத்தை நீங்க அந்த தண்ணீர் தொட்டி மழை கலந்தது இல்லை, வேங்கை வயல், அதுவும் திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்திலையும் இன்னொருத்துல இந்த பக்கம் மேற்குல அவங்க திமுக நிர்வாகி அந்த கோயிலுக்குள்ள ஒரு போன பையனை வந்து கொடூரமா வச்சு காதுல ஈயம் ஊத்துற மாதிரி கேவலமா திட்டுனதப்போ இந்த வேகம் வந்து இருந்ததுனாக்கா உங்களை பாராட்டுக்குரிய மனிதர்களாக உண்மையிலே நீங்க பெரியாருடைய வாரிசு உண்மைதான், அவருடைய பிள்ளை உண்மைதான், வாரிசு நீங்க தான்ன்ற மாதிரி இருந்திருக்கும். சந்தர்ப்பம் எதெல்லாம் நீங்க ஆயுதமா எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ இதையும் ஒரு ஆயுதமா இப்ப எடுக்கிறீங்க. எதிர்த்தரப்ப நீங்க பழிவாங்க, தாக்க, இதெல்லாம் செய்ய. இன்னும் சொல்லப்போனா அட்டவணை பிரிவு மக்கள், பட்டியல் மக்கள்கிட்டயே வந்து ஒருத்தனை திட்டும் போது போடா அந்த வார்த்தையை சொல்லி தான் திட்டி இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். ஏதோ ஒரு பெரிய புரட்சி பண்றாங்க, பண்ணிட்டு பார்க்கலாம், அதுக்கு ஒரு வழி வந்திருக்குது. எப்படி இருந்தாலும் நீங்க நாம் தமிழர் கட்சி அந்த பிள்ளைகள் மேலேயும் சீமான மேலேயும் இதை சொன்னார் அப்படின்னு வழக்கு கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா முந்தின காலகட்டத்துல ஐயா கலைஞரும் அந்த வார்த்தையை வந்து பேசி இருக்கிறாரு. என்ன, அதனால அவரையும் வழக்குக்குள்ள கொண்டு வந்து அவரையும் தோண்டி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் பேசணும் நம்ம. அது இனிமேல் வந்து நீங்க இந்த சட்டம் கொண்டு வந்த பாடு வேணா இது வந்து பயன்படுத்தலாம். இன்னைக்கு தேதிக்கு இப்படியாக இந்த சமூகத்தினுடைய இன்னும் பல பெயர்களை சொல்லி திட்டி அது வழக்கை வந்து எடுத்துக்காம புறக்கணிக்கிறது எங்கேயும் எவ்வளவோ இருக்குது. மொத்தம் 450 டிஎஸ்பி இருக்கிறதா சொல்றாங்க சுமாரா.
ஒரு டிஎஸ்பி வருஷத்துக்கு 3 வழக்கு அப்படின்னு பார்த்தா கூட 1500 வழக்கு கிட்ட தான் இன்னைக்கு பதிவாகிருக்குது ஒரு வருஷத்துக்கே. அந்த சமூகத்தினரை இழிவுபடுத்தி பேசியதாக ஒரு டிஎஸ்பி தலைமையில் கேளுங்க. கண்ட்ரோலில் எத்தனை ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்படி அது எந்த லட்சணத்தில் பதிவாகுதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு டிஎஸ்பி வருஷம் முழுக்க 3 வழக்கு மட்டும்தான் பதிவாகுது. இந்த 1500ல் பார்த்தீங்கன்னா 1000க்கு 3% எவ்வளோ எடுத்துங்க? 100க்கு 3ன்னா 1000க்கு எவ்வளோ? 30 பேர் தான் இதில் சட்ட ரீதியாக. அதுபோல் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதன்படி கிடையாது. ஐபிஎஸ் இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் இருக்குல்ல, அந்த இந்திய தண்டனை சட்டம், அதில் தான் அவங்க பனிஷ்மெண்ட் கிடைக்கும் வழக்கு நடந்தாலும் கூட. அந்த லட்சணத்தில் இருக்குது இந்த ஆணையம். இந்த வழக்கு எடுத்து நடத்துகிற போக்கு ஏதோ இருக்குது. உடனே அந்த மக்கள் மேலே இதுக்கு சொல்லி எல்லாரையும் பழி வாங்கிடுறாங்க, எல்லாருமேலேயும் வழக்கு போட்டுறாங்க. புள்ளி விவரம் தெரியாமல் பேசுகிற பேச்சு. அந்த வரிசையில் இந்த வார்த்தையை சொன்னால் இப்படி இனிமேல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. வரட்டும், வாழ்த்துக்கள், சந்தோஷம், பார்க்கலாம். இணையத்தில் அது எப்படி சொல்றாங்கன்னா, எந்தெந்த வார்த்தையெல்லாம் சொன்னா கேஸ் போடுவீங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சீமான் பேசினதுக்கு பிறகுதான் அவங்க முடிவு பண்றாங்க. அப்படின்னா யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிறதோ அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னா அவங்க மனது காயப்படுதுன்ற வார்த்தையெல்லாம் பட்டியல் கொடுங்க, அண்ணனை பேச வச்சிடறோம், அப்புறம் அவங்க அங்க ஸ்டே ஆர்டர் போட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து நாம் தமிழர் தீர்த்து. அந்த அளவுக்கு இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நீங்க வந்து 67க்கு பிறகு இன்னைக்குதான் இந்த சிந்தனை உங்களுக்கு வருது, சீமானுக்கு பேசின பிறகு வருதுனாக்கா அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதுவுமே அப்படிதான் போகணும். அது சரி, வால் பிடிச்சிக்கிட்டு தான் போவாங்க அவங்க. ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு நபர் கமெண்ட் போட்டிருக்காரு. பறையனும் படையாட்சியும் கல்லனும் பல்லரும் ஒத்துமையாக இருந்திருந்தால் பஞ்சம் பிழைக்க வந்த ஓங்கோல் வெடுக வந்தேரிகளுக்கு வாரிசு அரசியல் செய்ய ஆசை வருமா? விழித்து கொண்டால் பிழைத்துக் கொள்வோம் அப்படின்னு போட்டிருக்காரு. நல்ல கேள்விதான். பதில் சொன்னா கஷ்டமாயிடும். இதை வந்து மேடை தோறும் பேசியவர் தான் ஆம்ஸ்ட்ராங், பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய ஒரு இது. என்ன அவருடைய இது வந்து அது அங்கே கன்சிராமும் மாயாவதியும் இணைந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் இணைந்து அதிகாரத்தை வந்து தக்க வச்சுட்டாங்க. 2-3 முறை அதிகாரத்துக்குள்ள வந்தாங்க. இந்த 2 பேரும் ஒன்னா இல்லாம போறதால தான் யாரே வந்து இங்க அதிகாரத்துல இருக்கிறான்னு உத்தரப்பிரதேசத்துல, அங்க பெரியாரெல்லாம் பிறக்கல, கவனிச்சுக்கணும். அங்க வந்துட்டு நாங்கள் தான் கம்பு சுத்துற மாதிரி அங்க எதுவும் இல்லை. மிக அழகாக நேர்த்தியாக ஒரு அரசியல் மாற்றம் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்களும் சேர்ந்து அதிகாரத்தில் பல முறை வந்துட்டாங்க. அந்த அரசியல் அங்க ஜெயிச்சிருக்குது. அதை வந்து பேசியவர் தான் ஆம்ஸ்ட்ராங் இங்க. இப்ப இது ஏன் இவ்வளவு இதுவா வந்து கொல்லப்பட்டார்ன்ற பல அரசியல் காரணங்கள்ல இதுவும் ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. இது காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல, இனிமே நீங்க விசாரிக்கணும். அவர் பேசிக்கிட்டு இருந்தார்ல, எனக்கு ராமதாஸ் என்னவோ இந்த மண்டியில அதுதான் வந்து பதியுது. இந்த சமூகத்துக்கு அட்டவணை பிரிவுக்கு அவர் பெரிய எதிரி மாதிரி கொண்டு இன்னைக்கு திணிச்சுட்டாங்க. 2 பேருமே ஒன்னா இல்லாம இவனுக்கு இவன் எதிரி, இவனுக்கு இவன் எதிரின்ற மாதிரி 100 சிலைகளுக்கு மேல டாக்டர் அம்பேத்கர் சிலையை திறந்தவர் அவர் தான். அந்த மக்களுக்காக பல விஷயங்களை எடுத்து பேசி ஒன்னா தான் டிராவல் ஆயிருந்தாங்க. எங்க மடமாற்றப்பட்டது, எங்க உடைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாருல. இந்த அரசியல் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வா இருக்கு இளைஞர்கள் மத்தியில். இதுதான் சீமான் பலகாலமா சொல்லிட்டு இருக்கிறார். சமீபத்துல கூட அங்க பேசுனது சர்ச்சையாச்சுட்டே. இந்த 2 பேரும் ஒன்னா இருந்தா நாய் பண்ணிலாம் உள்ள வருமானு கேட்க போய் சீமான் நாய் பண்ணிலாம் சொல்லாம, அது என்னத்துக்கு அவர் அதை சொன்னாருன்னு தெரியல, அந்த ரூபத்துல வந்துட்டாங்களான்னு தெரியல, நமக்கு தெரியல. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இவ்வளவு காயப்படுதுனாக்கா இந்த சமூகத்தை இத்தனை ஆண்டுகளாக இன்னும் நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இன்னும் நீங்க வந்து நாங்கள் போட்ட பிச்சை உங்களுக்கு ஒன்னொன்னுக்கு நீங்க சொல்லி காட்டுறப்ப எவ்வளவு வலி எங்களுக்கு இருந்திருக்கும், உங்களை எவ்வளவு மோசமா திட்டி இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. கரெக்டா? 2 சமூகம் பறையரும் வன்னியரும் ஒன்னா இருந்து விட்டால் கண்டதும் உள்ள வராதுன்னு சொன்னதுக்கு மட்டுமே அந்த பேரை எப்படி பயன்படுத்தலாம்னு அவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு. நீ வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்களால் தான் உங்களுக்கு சோறு, எங்களால் தான் உங்களுக்கு கோவனம், அவங்க நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள், மொத்தமே அவர் வந்த பிற்பாடு தான் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே எப்படி வரீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வன்னியர் சமூகத்திலையும் படித்த பட்டதாரிகள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, இந்த சமூகத்திலையும் வந்துட்டாங்க. நீ என்ன வந்து படிக்க வச்சிருந்த கேள்வி வருதா இல்லையா? இதுதான் உங்களுக்கு வலிக்குது. இந்த ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு துடிக்கிறீங்க, இவ்வளவு துடிக்கிறீங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஊடக பலம் இருக்குது, ஊடக அடியாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சாதாரண அடியால் வேற, இந்த ஊடக அடியாலும் வேற ஒரு கூட படை இருக்குது. இவ்வளவு வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. வலி இவ்வளவு அடி வாங்கணும் எங்களுக்கு, திருப்பி நாங்க கேட்கறதுக்கு மட்டும் இவ்வளவு கோபம் வருது. இப்போ எங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துருக்கணும் இந்த சமூக 2 சமூக மக்களுக்கும். இது கேள்வியை வந்து அதிகமாக உணர்த்தியது பகுஜன் சமாஜ் பற்றி ஆம்ஸ்ட்ராங். இது வளர்ந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற எண்ணம் கூட இதுக்குள்ளார ஒரு அச்சுறுத்தலாக இருந்திருக்கும். எப்பவுமே வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதில் பலனாளிகள் யார் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கொலை நடக்குது, அதில் பலனாளிகள் யாருன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதிகமாக ராஜீவ்காந்தி கொலையில் அதை பார்க்கப்படலை.
வீரப்பனுடைய கொலையில பார்க்கப்படலை. பலனாளிகள் யார் இன்னைக்கு? வீரப்பன் இறந்துட்டாரு, யார் பலன் அடைஞ்சிருக்குது? இப்ப காடெல்லாம் அப்படியே இருக்குதா? காட்டை வெட்டினவன் யாரு? காட்டுக்குள்ள கனிம வளத்தை சுரண்டுறதுக்கு முற்படுறது யாரு? பலனாளிகள் யாருன்னு இப்ப தெரியுது இல்ல? இந்த மாதிரி பார்க்கணும் ஒரு விஷயத்துலயும். இப்ப இந்த அரசியல் விழிப்புணர்வு இங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு பேசப்பட்ட அந்த நபர் தான் இதே மாதிரி செல்வா பாண்டியன். இதுக்கு முன்னாடி இந்த ஒருத்தர் வந்து பேச போய் அவரும் அந்த மாதிரி தான் மர்மமான முறையில் கார் விபத்து இறந்தார் அப்படின்னு ஒன்று முடிஞ்சது. தெற்கு இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்களுக்கும் தேவேந்திர மக்களுக்குமான ஒரு கூட்டமைப்பாக அந்த பக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர். அவர் மர்மமான இது மாதிரி தொடர் மர்ம மரணம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. மோதல் என்ற மாதிரிலாம் பேரை சொல்லி முடிச்சிருவாங்கன்றது சந்தேகத்துக்கு இடமாக அதுக்குள்ளே வைக்கப்படுகிறது. இது இப்போதைக்கு நம்ம பேசி முடிப்போம். ஏன் அவர் சொன்னது வந்து 100க்கு 100 ஏற்புடையது. குருசாமி குளத்தூர்ல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. டெபாசிட் வாங்க துப்பு இருக்கா? ஒரு எம்எல்ஏ சீட்ல ஜெயிக்க துப்பு இருக்கா? ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிக்க துப்பு இருக்குதா அப்படின்னு சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்குதான் இப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க அங்கங்க மல்லாக்க போட்டு நண்ட மல்லாக்க போட்டு துப்பிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா? நம்ம வேற சொல்லணும் அதுக்கு பதில். அது இல்ல உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு படித்த பெரிய மனிதர் பேச்சை நான் முழுக்க கேட்டேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இவர் தானா அது? நான் அவனில்லை இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்துட்டாரு. சோத்துக்காகவா வேற எதுக்காகவான்னு தெரியல. இவ்வளவுதான் பேச முடியுது அவரை பத்தி. இவர் பெரிய மனுஷன், நீ எப்படி பேசணும்? நீ வந்து எவ்வளவு மட்ட ரகமான ஒரு அரசியலை நீங்க விதைச்சுக்கிட்டே வரீங்க. இவ்வளவு படிச்சு என்னத்துக்கு புண்ணியம்? அந்த மாதிரி கேள்வி இருக்குது இல்லை. கடைசி சேத்துல உழுந்து பொருள்ற மாதிரி தானே நீங்க நடந்துக்கிட்டு நிற்கிறீங்க. வெளியே நின்று பாக்குற அவரை சேத்துல உழந்துட்டு வந்த மாதிரி நிக்கிறாரு அந்த மனுஷன். ஒரு 4ஆம் தர பேச்சாளர் மேடையில பேசுற மட்டமான பேச்சு இருக்குல்ல, அதை விட கீழே போயிடுச்சு இவருடைய பேச்சு. பெரிய அதிர்ச்சி. இந்த மனிதரைய நம்மளாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் நிறைய அவரை பார்த்துருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், சில விஷயங்கள் எடுத்திருக்கிறேன். இப்போ உடம்புலாம் அப்படியே வந்து கூச்சமா இருக்குது. இப்படி ஒரு ஜீவனா இது? மனிதர்களை பார்க்க முடியல. ஜீவன் அது இதுன்னு சொல்ல வருது. நீ பேசுற ஒரு மனுஷனை வந்து நீ சொல்ற, நீங்க இதை பற்றி பேசினால் இனிமேல் நாங்கள் சீமான் விஜயலட்சுமி பத்தி பேசுவோம். கலைஞருக்கு தொடங்கி ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் 3 தலைமுறை இருக்கு உங்க பக்கம் பேசுறதுக்கு. பேசலாமா? உங்களை பத்தியுமே இருக்குது, பேசலாமா? அது நாகரிக அரசியல் இல்லை. பேசலாமா? நீ என்ன புனிதர் வேஷம் போடாதீங்க. உங்களை பத்தியுமே இருக்குது. உங்களுக்கு இப்ப ஆள் இருக்கு, உங்களுக்கு பவர் இருக்கு, நீங்க வழக்கு போடுவீங்க, மிரட்டுவீங்க. இதை தாண்டி ஒன்னத்தையும் உங்களால போட முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ணிடுவேன் நீங்க? இதை தாண்டி ஒரு இம்மி கூட உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதிகபட்சமா மிரட்டல், உயிருக்கு அச்சுறுத்தல், இதை தான் செய்ய முடியும். அவங்ககிட்ட அதுதான் இருக்குது. அதை வச்சுட்டு இவ்வளவு மோசமான ஒரு பேச்சு. இதே வார்த்தையை ஒன்றும் இல்லை, வரப்ப நினைச்ச பல இந்த பிரான்ஸ் தமிழ்ச்சின்னு ஒன்று வந்து பேசுது. ஒரு அம்மா பேசுறாங்க, உங்க திராவிடத்துல தான் ரொம்பவும் பயணப்பட்டவங்க, உங்க கூட தான் ஒன்னா தோழமையா இருந்தவங்க. கேட்குற கேள்விக்கு ஒன்று மட்ட ரகமா கேள்வி கேட்குது. அந்த பக்கம் எங்கே திரும்பினே இருக்கிறீங்க. திரும்பி டே சுபவீர பாண்டியன் ஒன்னதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுது அந்த அம்மா முகநூல்ல. நீ வேற எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரி அறிவாலயத்தையே பார்த்துங்கிற, கொஞ்சம் கூட உரைக்கல. ஒரு முறை பதில் சொல்லியிருக்கலாம். நேரடி விவாதத்துக்கு தயாரா கூட பேசி இருக்குது. பொம்பளை பொறிக்குன்னு பேசுது, பெண் பொறிக்குன்னு பேசுது, பெரியார் பேர்ல நீ இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு பேசுது. மட்ட ரகமா பேசுது. ஒரு முறை அங்க விவாதம் வைக்கிறா? பேசலாமா அதை பத்தி? நாம பல முறை இங்க வந்திருக்கிறாங்க. நான் அவங்க ஒரு முறை கூட இதை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து இந்த மாதிரிலாம் பேசணும். அந்த அரசியலுக்குள்ள நான் போனதில்லை சத்தியமா. பல முறை பார்த்துருக்கேன், நிறைய ஊடகம் பேட்டி எடுத்திருக்கு. இவர்களை இதை வைத்து நான் பேசி இதை வச்சு நான் கொச்சப்படுத்தணும்னு நான் விரும்பவே மாட்டேன். இப்ப கூட இவ்வளவு பேசுறேன்னா அவரால் தான் பேசுறேன் சத்தியமா. இல்லைன்னா அந்த அம்மாவை நான் என்னைக்கே கூப்பிட்டு பேட்டி எடுத்திருப்போம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேட்டி எடுப்போமே. உங்களை பத்தி மறுபக்கம் இல்லாம இருக்கீங்க. நீங்க பேசலாமா? எவ்வளவு கதவுகள் பின்னாடி கேட்டுட்டு இருக்கு தெரியுமா? யோக்கியர்கள் மாதிரி நீங்க பேசுறீங்க. நான் ஒரு முறை கூட அந்த மாதிரி முயற்சி பண்ணதே இல்லை. இதெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பேச வச்சு எடுத்து போட்டு நம்ம பெருமைப்பட்டுக்கணும், சிலாகிச்சிக்கணும், அதன் மூலமா அவங்க சிறுமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு துளி கூட வந்ததில்லை, இனிமேலும் வராது. இப்போ நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தால் நேருக்கு நேரம் அரசியல் விவாதத்துக்கு வந்தால் நல்ல மனுஷனா இருந்தால் நேருக்கு நேரம் உட்காருங்க, நான் ரெடி பேசுறதுக்கு. 2-3 பேரை கூப்பிட்டேன், பதுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரையா சொல்றேன் நான், பேரை அடுத்தது பதிவு பண்ண ஒரு கட்டத்தில் இருங்க. கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், இது மட்டுமே பேசுவேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. விஜயலட்சுமியை பத்தி கேட்டாலும் கூட நான் பதில் சொல்றேன். நான் ஒன்றும் இந்த பக்கம் வக்காலத்தெல்லாம் வாங்கல, நான் உறுப்பினர் கிடையாது, இல்லை நான் வந்து துணை இயக்கம் வச்சுக்கிட்டு ஒட்டு திணையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நாளைக்கே வேணாம்னா தூக்கி போட்டு நான் வெளியில வர ஆள். எனக்கு இங்க முரண்பாடு வருதுன்றப்ப சித்தாந்த ரீதியா ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற தமிழ் தேசியத்துக்கு, அவ்வளவுதான். வாங்க விவாதிங்க, நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். பதில் எனக்கு சில கேள்வி இருக்கு சொல்லு.
நீ அந்த பக்கம் போனீங்கன்னா நானும் அதே உங்க வழியில வந்து கேள்வி கேட்பேன். ஆனா பதில் சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும். அவ்வளோ டேட்டாஸ் வச்சுங்க. தெரியாது வெளியிலன்றதுக்காகவே உட்காந்துட்டு இருக்காதீங்க. எல்லோருக்கும் மனிதர் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு தான் மற்றவனுக்கு இருக்கும். நீங்க பண்றது என்னன்னு மற்றவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் தகவல் இந்த பக்கத்துலயும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி எதுவும் இங்க இருந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்றீங்கல்ல. சரி, அடுத்தது துப்பு இல்லையாங்காரு. நான் அதே ஒருவருமே இப்ப இன்னைக்கு காலையில வந்து உட்காந்ததுல இருந்து 3 முறை மின்சாரம் 4 முறை போயிடுச்சு. மின்சார கட்டணம் வேற இப்ப ஏத்திட்டாங்க. இந்த கந்து வட்டிக்காரன் கூட உட்காந்து யோசனை பண்ணா கூட அவனுக்கு கூட இந்த புத்தி வராது. ஒன்னுல 400 வரைக்கும் யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டாம். 400க்கு மேல போச்சுனாக்கா அந்த ரேட்டு மொத்தமும் சேர்ந்து அப்படியே வந்துடும். 400 வரைக்கும் 4 ரூபாய் 60 காசுன்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. 401 இருந்துட்டு 500 வரைக்கும் அது என்ன வருது, அதுக்கு வந்து ரேட்டை ஒரு 5.60ன்னு வைக்கிறீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். திரும்ப முதல்ல இருந்தே அந்த ரேட்டு அடுத்துக்கு ஒருத்தர் சீல் அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு இதை விட நீங்க வேற ஏதாவது கொள்ளடிக்கலாமே. கடந்த ஆட்சியில மின் கட்டணம் ஷாக் அடிக்குது அப்படி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தட்டி முடிச்சு போராடுறது நீங்க. மின்சாரத்தை ஏற்றி விட்டு காசு வாங்குறதுக்கு முனைப்பு காட்டுற நீங்க மின்வெட்டு இல்லாத மாதிரி கொடுக்குறீங்களா? எத்தனை முறை மின்வெட்டு நடக்குது? இன்னொன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். கேட்கறேன், இதை கேட்க துப்பு இல்லாத சுபவீர பாண்டியன் புரியுதில்ல. தனிச்சு நின்று எந்த கட்சியும் கூட்டணி வேணாம், தனிச்சு நின்று போட்டியிட முடியாதான்னு கேட்க முடியாத சுபவீர பாண்டியன் அறிவாலயத்தை பார்த்து ஏன் 32 ஒரு 18 பேருக்கு மேல தூக்கி தோல் மேல போட்டு சுமந்துக்கிட்டு ஒன்னா போறீங்க? தனிச்சு நின்று ஒரு முறை அறிவாலயம் நேரடியாக மக்களோடு ஓட்டு வேட்டைக்கு போகாதான்னு கேட்க முடியாத துப்பு இல்லாத சுபவீர பாண்டியன் ஒரே ஒரு முறை கூட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வேணாம், அமைச்சர்களை மட்டும் தவிர்த்துட்டு சாதாரண இருக்கக்கூடிய எல்லாருமே போய் ஏன் ஓட்டு கேட்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சுபவீர பாண்டியன் துப்பு இல்லை. அவருக்கு துப்பு இருக்கணும் இல்லை. விஷசாராய சாவு செத்துட்டப்போ ஒரு வார்த்தை அதை பத்தியும் பேசல. ஐயோ ஐயோன்னு ஒரு சத்தம் கூட இல்லாம ஓடி பதுங்கிட்ட அந்த சுபவீர பாண்டியன் அறிவாலயத்தை பார்த்து இந்த மாதிரி விஷசாராய சாவுக்கு என்ன பதில்னு கேட்க துப்பு இல்லாத அந்த சுபவீர பாண்டியன் என்ன அவரால் 3 துப்பு தான் சொல்லியிருப்பாரு. இல்ல, எத்தனை துப்பு இல்லாதவரா இருக்கிறாரு பாருங்க, எத்தனை துப்பு இல்லாத மனிதராக இருக்கிறார். வந்ததுல இருந்து இரும்பு கரம் வைத்து ஒடுக்குவேன்னு சொன்னீங்கன்னாக்கா எங்களை மாதிரி பேசக்கூடிய நபர்களை பழி வாங்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிற நீங்க இந்த மாதிரி இரும்பு கரம் எங்க போச்சுன்னு கேட்க துப்பில்லாத சுபவீர பாண்டியன் என்ன எந்த இடத்துல அடகு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு அதானி வராது, 20 நிமிஷம் உங்ககிட்ட பேசுறாரு, 2 மணி நேரம் மருமகன்கிட்ட பேசுறாரு, இது என்னத்துக்கு, அது ஒரு நிர்வாகமா அப்படின்னு கேட்க துப்பில்லாத சுபவீர பாண்டியன் வருது இல்லை. எத்தனை துப்பில்லாத மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைக்கு இதுக்கு ஒரு முறை கூட போய் பதுங்கிட்டு இருந்த சுபவீர பாண்டியன் அறிவாலயத்தை பார்த்து கேட்க துப்பில்லாதவராக இருந்தது. நிறைய இருக்குது தம்பி. நீ வந்து ஊர்ல போறவனை பார்த்துட்டு உனக்கு துப்பு இல்லை தனித்து நின்று ஓட்டு வாங்கன்னாக்கா நீ ஒரு முறை காசு கொடுக்காம ஓட்டுக்கு ஒரு முறை நிக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லாத சுபவீர பாண்டியன். புரியுதுல்ல? காசே கொடுக்காம நீங்க ஓட்டுக்கு போகணும் மிஸ்டர் திமுக அப்படின்னு அந்த பக்கம் சொல்றதுக்கு துப்பு இல்லாத சுபவீர பாண்டியன். நான் இன்ன வரைக்கும் இந்த அரசியலை தான் பேசிக்கிறேன். நீங்க என்ன வந்து தனிப்பட்ட முறையில் உங்க கூலி ஆளை வச்சுட்டு என்ன பேசுனீங்கன்னா நிறைய வந்து வேற வேற மாதிரி படம்லாம் இங்க ஓடும். விஷயம் இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன். எச்சரிக்கிறீங்களா? நான் எச்சரிக்கை இல்லை, உங்க வழியில் நான் வரப்போகிறேன்னு அர்த்தம். என்னை இழுக்காதீங்க, நான் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். சரி, அரசியல் விமர்சனம் இந்த மாதிரி கேளு. எத்தனை துப்பு இல்லாத விஷயத்த நான் கேட்டுக்கிறேன், ஒரு துப்பு இல்லாத விஷயம் நீங்க கேளுங்க, அதை பேசுங்க. என்ன ஒரு பெரிய மனுஷனா உட்காந்துட்டு நீ பேசுற விஷயம் இதுல வேற வந்து நேரடி ஒளிபரப்பு இன்னும் பதிவு போட்டுக்கிற வெக்கமா இல்லை? இது ஒரு 4ஆம் தர பேச்சு எடுத்து போட்டு ஒரு எது பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரிய லிட்ரேச்சர் உரையாற்றிட்டாரு. இதை வந்து ஒளிபரப்பாகுது எல்லோரும் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த 4ஆம் தர பேச்சு தான் முட்டு செஞ்சதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி கொண்டான்னு மற்றவங்க தீப்பொறி ஆர்வம்னு நிறைய பேர் பேசிட்டாங்களே, நிறைய பேர் பேசி துப்பிட்டு போயிட்டாங்களே. நீ என்ன புதுசாக வந்து இதை சொல்லி இதை எல்லோரும் பாருங்கள், எல்லோருக்கும் பாருங்கள், இவர் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிஞ்சுக்கிறது இதில்? அதிகாரத்தில் இல்லை. நீங்கள் எப்பயாவது இந்த வேகத்தையும் இந்த கோபத்தையும் இவ்வளோ இதுவும் நீங்கள் உருட்டல் கிருட்டல் எல்லாத்தையும் பாஜக கூட கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாஜகவோட. இதை கேட்க துப்பில்லாத சுபவீர பாண்டியன். புரியுதுல்ல? என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக என்ன பெருசாக நீங்கள் கிளர்ந்து எழுதிட்டீங்க. இந்த பக்கம் காவிரியிலேருந்து தண்ணி கொடுக்கல, நாங்கள் வந்து அங்கே போய் நீதிமன்றத்துக்கு தான் போய் பண்ணுவோன்னு அப்புறம் எதுக்கு நீ அரசியலில் உட்காந்துட்டு இருக்கிற? சாமானிய ஒருத்தர் செய்துட்டு போயிடணும் அந்த வழக்கு விஷயத்த. காங்கிரஸ் எப்படி இருக்குது, அந்த காங்கிரஸோட வந்து என்னப்பா அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டோம், இப்படி நீ பண்றது அநியாயம், நீதிமன்ற தீர்ப்பையே நீ மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லாத சுபவீர பாண்டியன். இதெல்லாம் கேட்டிருக்கணும் இல்லை? கேட்டிருக்கோம். உனக்கு இத்தனை துப்பு இல்லாமல் இருக்கிற நீங்க ஒரு துப்பு இல்லாத சீமானை பார்த்து இனிமேல் கேட்காதீங்க. புரியுது இல்லை? அரசியலா பேசுங்க.
நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னாக்கா ஒன்று மற்றதை பற்றி பேசுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் அடுத்தது சொல்லிடுறேன். காமராஜர் பற்றி கேள்வி வருதா? அப்போ நான் சொல்லிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. நீங்க அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும், அடுத்து பாருங்க ஒரு என்கவுண்டர் நடக்கும், அடுத்து இதெல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தீங்க. இது சரியான போக்கில் தான் போகுதா? அது நீங்க சந்தேகத்த மாதிரியே அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? சந்தேகம்ன்றது இல்லை, எனக்கு உறுதியாக கிட்டத்தட்ட அது தெரியுது. தகவல் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அதில் என்ன நடக்கும் அப்படின்றதுன்னு. ஏன்னா பின்னணியில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது விஷயங்கள். உண்மை குற்றவாளிகள் பிடிபடலை அப்படின்னு அதில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு, சீமானை கூப்பிட்டு முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழர் திருமாவளவனும் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவனும் அதைத்தான் சொல்கிறார். அவரை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா? இதுதான் அது. அடுத்தது இதுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் எப்படிலாம் மறைக்கப்படுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இதனுடைய ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னாவே இவங்க ஆதரவு இல்லாமல், குறிப்பாக போலீஸ் துணை ஆதரவு ஐடியாலாம் இல்லாமல், கண்டு கொள்ளாத தனம் இல்லாமல் அந்த கொலை நடந்திருக்காது. இது 100க்கு 100 சொல்லலாம். இந்த ஸ்டைல் இருக்குது இல்லை, இப்படி துணிச்சலாக செய்யக்கூடிய விதம் இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் நடந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட இணையத்தில், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இணையத்தில் அது பண நடமாட்டம் நடந்திருக்கு. சில கோடிகள் வந்து காவல் அதிகாரிய கருப்பாறு யார் கை மாறி இருக்குதுன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு போகுதுன்னா அதுக்கு ஏற்பாடு செய்து அது பின்னாடி இருக்கிற அரசியல் முகம் எது? இப்படி பல கேள்விகள் இருக்குது. அதை தான் தோழர் திருமாவளவன் அவர்களும் சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஒரு 3 பேருக்கு உங்களுக்கு ஏதோ தகவல் தெரியுது. உங்களுக்கு முடிச்சிட்டுனா சோழியை முடிச்சிட்டுனாக்கா, ஒருவேளை நாளைக்கு சிபிஐயே உள்ளே வந்தாலும் கூட, ஏதோ ஒரு விதத்தில் வந்தாலும் கூட ஆகிடும். வேறு விஷயங்கள் வந்து ஒன்றை பிடிச்சி 100 பிடிச்சி உண்மை குற்றவாளிகிட்ட போய் நிற்க முடியும். நீ இல்லாமல் போயிட்டீனாக்கா புரியுதில்ல? இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த என்கவுண்டருக்கு 3 நாள் முன்னாடி முகநூல்லையும் ட்விட்டர்லையும் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை எடுத்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த இவங்களுடைய இதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுது. தொடர்ச்சியாக வந்து கிரைம் பீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கவனிச்சவாது சில எப்படி இருக்குது இந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்குறப்போ புரிஞ்சு எழுதுனது தான் அது. அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ கூட பாருங்கள், இதோட முடிச்சிருவாங்க. இது வந்து ரவுடிகளுக்குள்ளான மோதல் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்களே ஒழிய உண்மை குற்றவாளிகள் அரசியல் தொடர்பு இதுக்குள்ளே போகவே போகாது. இல்லை சில பேர் வந்து எழுதுகிறாங்க இந்த பக்கத்தில், அவர் வந்துட்டு ஒரு தாதாயிசம், அவர் வந்து ஒரு ரவுடியிசம், அதனால் பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகளுடைய வலைத்தளங்களில் அது முக்கி கொண்டு இருக்காங்க. அதில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னு சில சகோதரர்களும் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தொடர்ச்சியாகவே இப்படி பேசி ஒரு பெரும் பகையை நான் அதுக்குள்ளே போகணுமான்னு பார்க்குறேன். அதாவது சிக்கல் அது. ஏதோ இவர்களெல்லாம் புனிதர்கள் மாதிரி, இவர்களெல்லாம் காந்திய வழியில் வந்து இந்த அரசு அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் ரவுடித்தனம் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வராருன்ற மாதிரியும், இந்த கொலையில் தொடர்பு இருந்தது, அந்த கொலையில் தொடர்பு இருந்தது, இவரை போட்டதாவது இவனே, போலீஸ் ரெக்கார்டில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும் உங்கள் மாடல் அரசு. கரெக்டாக இதெல்லாம் விட்டுட்டு இறந்த பிற்பாடு நீங்கள் ஒரு காரணத்தை இட்டுக்கட்டி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்ல. நடந்த இந்த கதைகள்லாம் இட்டுக்கட்டி சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு கதை வரும் இல்லை. இது ஏற்புடையதல்ல. இன்னைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு செய்திருக்கீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்று திருப்பி நடக்கும். புரியுதில்லை? ஒரு இயற்கையாக தானே நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கும் நடக்கும். நீ எல்லாமே இப்படி செய்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு உனக்கு அது திரும்ப விளையாதா? அதான் கேள்வி. அப்போ உங்களுக்கு இந்த வழியெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இதில் வந்து ஒரு நேர்மையான ஒரு விசாரணை இல்லை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கனுடைய பதிவு தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. காமராஜருக்கான விழாவை திமுகவினர் கொண்டாடுவது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை வந்து விழா கொண்டாடுறதுல தப்பு இல்லையா? யார் கொண்டாடுறது தப்பு அப்படின்றது தான் தப்பான்னு கேட்குற விஷயம். என்னன்னா அவர் தோழர் சரியாக தான் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா உங்களுக்கு இவங்க இப்போ சமீப காலமாக கலைஞர் கூட சொல்லுவார், காமராஜர் ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம், காமராஜர் ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவார். இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. மக்கள்லாம் தெரிஞ்சு போச்சு, துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. துப்பு இல்லையான்னு கேட்காம ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அதனால வந்து காமராஜர் சொல்லுங்கிற இந்த காமராஜரை வந்து இவர்கள் எப்படிலாம் பேசினாங்கன்னு ஒரு சின்ன பதிவு இந்த கேள்வி சொன்னோடனே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் அவங்க முரசொலியில் ஒரு படம் போட்டிருக்காங்க. அந்த படத்தை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் வருது, நேரு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்துட்டு ஒரு இடுப்பில் ஒரே ஒரு துணியை மட்டும் சுருட்டி கட்டிக்கிட்டு தோல் ஒரு துண்டு போட்டு இந்த போர்ட்டர் வந்து சும தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பின்னாடி காமராஜரை போட்டு அவர் சொல்றாரு, இவர் வந்து வடநாட்டின் எடுபிடி. யாரு? காமராஜர் வந்து வடநாட்டினுடைய எடுபிடியா. இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அவர் வச்சுதான் பிரச்சாரமே பண்றீங்க. பிரசாந்த் கிஷோரே தான் பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு 380 கோடி கொண்டு வந்து கொடுத்து எந்த நாட்டு எடுபிடியாது?
அது எந்த நாட்டின் எடுபடி. அடுத்தது கேட்குறாங்க. அப்போ வந்து காமராஜர் வந்து சொல்றாரு, உங்க ஓட்டு கருணாநிதி எழுதுறாருப்ப, உங்க ஓட்டு மேரியின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கா? சிவகாமியின் மகன் வந்து காமராஜர், எதிர்த்து போட்டியிட்டவர் மேரியின் மகனாக இருக்காரு. அடுத்தது ஏழை பங்காளா உனக்கு எதுக்கு லண்டனில் 7-8 பங்களா? எழுதுனது கருணாநிதி. சத்தியமா முரசொலியில் இதெல்லாம் வந்தது. அப்ப ஏழை பங்காளா பெருந்தலைவர் காமராஜர், உனக்கு எதுக்கு லண்டனில்? எவ்வளவு பொய் பித்தலாட்டம் வர அந்த காலத்துல 7-8 பங்களாவா? எதுகை மூனையில வர்றதுனால அப்படியே லண்டனில் 7-8 பங்களா. மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டத்தில் இவ்வளவு பொய் பித்தலாட்டம் பண்ணி அரசியல்ல மேல வந்தீங்க நீங்க. அவர் தங்கியிருக்கிற காமராஜர் இல்லம் இன்னைக்கு இந்த டி நகர்ல வந்து அவர் நினைவு இல்லாம வச்சிருக்காங்கல்ல, அவர் தங்கியிருந்த வீட்டை எடுத்து போட்டு ஏழை பங்காளனின் பங்களாவை பாருங்கள்னு வேற படம். அப்புறமா இவங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே, ஆட்சிக்கு வந்துட்டோன்னே அதே வீட்டை இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்து வாங்கி காமராஜர் தங்கியிருந்த இடம் நாங்கள் நினைவு இல்லாம மாற்ற போறோம். அப்போ கூட மன்னிப்பே கேட்கல, உங்களை இப்படிலாம் சொல்லிட்டோம், ஆனா நீ செத்தப்போ அவங்ககிட்ட ஒரு 125 ரூபாய் தான் இருந்தது, 6 மூணு வேஷ்டி சட்டை தான் இருந்தது, இப்படிலாம் சொல்லிட்டுன்னு மனசார மன்னிப்பே கேட்கல. ஆனா எந்த வீட்டை இவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்களோ அதே வீடு வாடகை வீடு தான் தங்கியிருந்தார் பெருந்தலைவர் அப்படின்னு வீட்டின் உரிமையாளர்கிட்ட காசு கொடுத்து வாங்கி அரசு நினைவு இல்லாம மாத்துறீங்க. அடுத்தது வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க இவங்க. அதுல இருந்து அந்த உங்கள் ஓட்டு வந்த நாடா இருக்கா சொந்த நாடா இருக்கா? அடுத்தது ஏழைத்தாயின் மகன் என்பதால் கருவாட்டுக்காரியின் மகன் என்றும், நாடார் என்பதால் கள்ளத்தராசு. அவங்க நாடார்கள் கடைகளை எடை போடுவாங்க அப்பெல்லாம். இப்பதானே டிஜிட்டல் வந்துச்சு, அப்ப எடை தட்டு தராசு, அதனால கள்ளத்தராசு. அடுத்தது கட்ட பீடி, கிழவன், திருமணம் செய்து கொள்ளாததால் அலி. அப்புறம் நாடார்கள் குலத்தொழில் பனை ஏறுதல் என்பதால் பனையேறி. கல்வி கண் திறந்த காமராஜர் சாதியை இழிவு செய்தவர்கள். இவ்வளவும் சொல்லி இவ்வளவும் கேவலப்படுத்தி இப்படிலாம் எழுதி பேசினவங்க தான் இவங்க. இன்னைக்கு மூச்சுக்கு 300 தரம் காமராஜரை நாங்கள் கொண்டாடுகிறோம், காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வரோம், காமராஜர் கனிமரத்தை சுரண்டி இங்கே பக்கம் அந்த குடியாத்தம் குமரன் ஒருத்தன் பேசினா 60,000 கோடி மணலில் மட்டுமே இருக்குது. இது காமராஜர் செய்கிற வேலையாது? காமராஜர் செய்கிற வேலையாது? இந்த தமிழ்நாட்டு கனிமவளத்தம் பார்த்தோன்னா பாதாளமாக போகுது, மலையெல்லாம் சுரண்டி நேராக கேரளாவுக்கு அனுப்புறது காமராஜர் செய்கிற வேலையாது? நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம். நிறைய இருக்குது. அப்போ இதை சொன்னா இன்னொரு பட்டியல் வரும், வேணான்றதுக்கு அதோட நிறுத்திடுறேன். இவர்கள் காமராஜரை சொல்வதற்கு துளி கூட யோக்கியது இல்லை. ஐயாவோட பாணியில சொல்லணும்னா, தலைவர் கலைஞர் எவ்வளவு கவித்துவமாக எழுதியிருக்கிறார் பாருங்களேன். ஏழை பங்காளன் என்கிறார், உடனடியாக லண்டனில் 7-8 பங்களா என்கிறார். அந்த ஏ என்ற மோனையை பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு அழகாக இருக்கு. இதை போய் சில பேர் இப்படி சொல்கிறார்கள், தலைவரை கொச்சைப்படுத்துகிறார்கள். அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுற்று திமுக அமோக வெற்றி பெற்றது. வழக்கமா இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சியா வெற்றி பெறும் அப்படின்ற கணிப்பு இருந்தாலும், இந்த தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகள் கணிசமாக நாம் தமிழர் கட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது யாருக்கு போயிருக்கு? இங்க மீண்டும் நம்ம மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியனை தான் கூப்பிடணும் தொடக்கி. மறுபடியும் இல்ல தம்பி, அவர் என்ன பெரிய மனுஷன், ஒரு இடத்துக்கு நல்லது கெட்டது கூப்பிடக்கூடாது. என்ன நீங்க வேற வந்துட்டு கூப்பிடுறீங்க? இல்லப்பா, நல்லதுக்கே கூப்பிடுறப்ப. அவர் தான் சொன்னாரு, வெக்கம் இல்லாம போய் ஓட்டு கேட்டு கெஞ்சுறாங்க. அந்த புள்ள வீடியோவை பார்த்தேன் நான், யாரு அந்த அபிநயா பேசுறது, கொஞ்சம் ஓட்டு போடுங்களேன், எனக்கு ஒரு ஓட்டு போடுங்களேன் அப்படின்னு கெஞ்சிக்கிறது, இப்படி எல்லாம் பேசினாரு. கடைசியா அந்த ஓட்டு யார் வாங்குனீங்க? உனக்கு ஜென்ம உறுதின்னு சொல்லுகிறது அதிமுக ஓட்டு வாங்குற உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அதை கேட்க துப்பு இருக்குன்னு உங்களுக்கு? கடந்த அந்த தொகுதிக்குள்ளாக அதிமுக வாங்கின ஓட்டு எத்தனை? ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக இருக்கும்போது போட்டிட்டார்ல, பானை சின்னத்துல போட்டிட்டார்ல, அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள மட்டும் எவ்வளவு? நீங்க தான் அங்க கலப்பணியில 72,000 வாக்குதான் வாக்கு. இப்ப 1,50,000. அப்ப நீங்க வந்து ரவிக்குமார் பானை சின்னம் பட்டியல் சமூகத்தால வேலை செய்யாம போட்டீங்களா? அங்க திமுக காரன் ஓட்டு போடாம விட்டானா? எப்படி இந்த குறுகிய காலத்துக்குள்ள தம்பி எப்படி இந்த ஓட்டுக்குள்ள ஏறி வந்திருக்கு உங்களுக்கு? ஒருவேளை வன்னியர் வேட்பாளருக்கு 1.5 லட்சம் வாக்கு வருது. திமுக அதிமுக ஓட்டு எங்களுக்கு இல்ல, சீமான் தான் பிச்சை கேட்டு இருந்தாரு, அங்கதான் போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சீமானுடைய ஓட்டு வெறும் 2,000 மட்டும்தான் ஏறி இருக்குது. கடந்த தேர்தலில் விக்கிரவாண்டிக்குள்ள 8,000 ஓட்டு கரெக்டுங்களா? இப்ப 2,000 ஓட்டு கூட வந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை வாங்கினதை விட கீழே கம்மியாயிடுச்சு, 20,000 ஓட்டு. அப்ப அந்த ஓட்டுல எங்க வந்திருக்கு அதிமுக ஓட்டு? இப்போ ஓட்டு பிச்சை, காசு கொடுத்து பிச்சை எடுத்தது யாரு? காசு கொடுத்து பிச்சை எடுத்தது யாரு? நீங்க சொல்லுங்க. மக்களா போட்டாங்களா?
போட்டாங்கன்னா கடந்த தேர்தலில் 72,000 ஓட்டு உங்கள் சின்னத்துக்கு உதயசூரியன் பானை சின்னத்துக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு. அப்போ ஒன்று நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்துக்கு அவர் பட்டியல் சமூகம் பண்றதால நீங்க துரோகம் பண்ணிட்டு ஓட்டு போடாம இருந்திருக்கீங்க. கரெக்டா? இந்த முறை உங்க சின்ன உதயசூரியன் வருதுன்னு எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு ஒத்துக்கணும். இல்லை அப்படின்னு நீங்க மறுத்தீங்கன்னா அதிமுக கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்திருக்கீங்க, காசு கொடுத்து ஓட்டு பிச்சை வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க, ஒத்துக்கணும். கரெக்டா? அந்த ஓட்டு வேற எங்கேயும் வரல. இப்ப அதிமுக ஓட்டு வாங்கிட்டு அதிமுகவை எடுத்தே பேசுறவங்களுக்கு துப்பு இருக்குதான்னு கேள்வி கேட்டாக்கா பதில் சொல்லுவீங்களா? சரியான பதிலா அது? வாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த இடைத்தேர்தலை ஒட்டி சொல்லியிருந்தாரு, திமுக வந்து வெற்றி அடைந்தது பிறகு திமுகவோட வெற்றி என்னன்னா அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி, மூக்குத்திக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக நிறுவனர். அரிசி மூட்டைகளா? ஆமா, இது உண்மை தானே? உங்களுக்கு கண் எதிர்க்க பார்த்துன்னு தானே இருந்தாங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தேர்தல் ஆணையம்னு ஒரு பெரிய மானஸ்தன் வந்து நிற்பார் இடையில நடுவில். அவர் தான் வந்து கதாநாயகன். என்ன ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமாக கூட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு இருப்பாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்காங்கன்னா இல்லை. ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து அந்த பக்கம் தான் குறுக்கு இருக்கும் ஓடி இருந்துச்சா இல்லையா தம்பி? பார்த்தோமா இல்லைங்களா? பார்த்தோம். எப்படி இங்கே அனுமதி இல்லாமல் இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் கூட்டி வச்சுக்கிறீங்கன்னு ஒருத்தர் கூட ஒரு முறை கூட கேட்கல. அந்த அளவுக்கு மானஸ்தரன் வந்து தான் தேர்தல் ஆணையம். கட்சி கொடி யாருதுன்னு பார்த்தீங்கல்ல, பார்த்துட்டே போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் பேர் வச்சுட்டு இருந்தா இங்கன்னா கூட்ட பர்மிஷன் இருக்குதா, எப்போ உங்களுக்கு இங்கே வந்தது, உடனே வீடியோ எடு அப்படின்னு சுற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு சாப்பிட்ற இடத்துல நம்ம பார்த்தோம்ல, அது கட்டி முடிக்காத ஒரு பங்களா, அங்கே பார்த்தா ஒரு 100 காரு கிட்ட நின்று ஏன்டா இங்கே எவ்வளோ காரு கூடி இருக்குதோ வீடியோ ஒருத்தர் கூட எடுக்கலாம். அந்த பக்கம் தான் வண்டி போயிட்டு வந்துன்னே இருக்குது மெயின் ரோட்லேயே. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 10 கார் போனால் வீடியோ எடு பின்னாடி சுற்றுவீங்க. இந்த அளவுக்கு லட்சணம் இருந்தது. அங்கே வந்து எல்லாம் நடமாச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம கடந்த முறை பேசியிருந்தோம், பணம் கால் முளைச்சி கொலுசு போட்டு நடந்துட்டு போச்சு அந்த தொகுதிக்குள்ளார அப்படின்னு சொல்லியிருந்தோம். அருகா வந்து சொல்றது அரிசி மூட்டையும் மூக்குத்தியும் போகும்போது தலையில அரிசி மூட்டையும் வச்சுட்டு போச்சு. புரியுதுல? அரிசி மூட்டையும் நம்ம என்ன சொல்றோம்னா கால் பணம் முளைச்சிட்டு கொலுசு போட்டு நடந்து போச்சு ஜல் ஜல்னு. அதனாலதான் ஜெயிச்சதுன்னு ஐயா அதையும் சேர்த்துக்கு நடத்தும் வர கோரிக்கை வைக்கிறோம் அவர்கிட்ட. சுமதி முத்துமணின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, உலகமே வியக்கும் கல்யாணம், அதிலே போஸ் கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர விருந்தினர்களையும் பார்க்கும்போது எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது, மனம் பீதி அடைகிறதே. இன்னும் எத்தனை காட்டுப்பள்ளிகள், எத்தனை பரந்தூர்கள், எத்தனை வயல் வரப்புகள், எத்தனை கோடிகளுக்காக எத்தனை கோடி மக்களை சாவடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்க நடிகர்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள்லாம் ஏன் அந்த கல்யாணத்துக்கு போகணும், அரசியல்வாதிகள் உட்பட அப்படின்னு கேட்டாங்க. 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வாட்ச் நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? என்ன கேட்குறீங்க கேள்வி? போய் நின்று சும்மா ஒரு இப்படி உடம்பு அசிச்சு ஒரு டான்ஸ் போட்டு வந்ததுக்கு 1.5 கோடி ரூபாய் வாட்ச், 2 கோடி ரூபாய் வாட்ச் அது மதிப்பு. அப்புறம் ஒன்றும் இதுக்கு மேலே தனி ஃப்ளைட் டிக்கெட்டு வேற, இவ்வளோ ஒன்றும் பலான வசதி வாய்ப்புகள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிஃப்ட்டு, அழைப்பதை கோல்டு இல்லை, அது ஒரு பெரிய மதிப்பு வரும்னு சொல்கிறாங்க. அது இதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? என்ன நீங்கள் பேசுறீங்க? ஒரு மீம்ஸ் ஒன்று, ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, பார்த்தேன் நான் இப்போ தான் வரும்போது. கடைசியாக என்னங்க இப்படி பண்ணிட்டான், ஏமா இது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க, கல்யாணம் பண்ணிட்டான். அந்த அம்மா சொல்லுது, ஏடி அவங்க எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம என்ன சாதாரண குடும்பம், அவங்க கல்யாணத்துல நம்ம கிட்டே சொல்லுவாங்க, இல்லைன்னா இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க, அவ்வளோ கேப்பார் இல்லாம போயிட்டோம் நம்மன்னு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூப்பிடாம அதானி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு அந்த அம்மா வருத்தப்படுது. அம்பானி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு அந்த அம்மா வருத்தப்படுது. அவங்க லெவல் வேறமா, நம்ம லெவல் வேறமா, நீ இத்த போய் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணி சாப்பிடாம உட்காந்து ஆரம்பிச்சிருந்தா என்ன? ஏன்னா மண்டியில இருக்குதானே வீட்டுக்காரர் திட்டாரு, ஜியோ போன் மட்டும் ரீசார்ஜ் பண்ணனாக்கா 100 முறை போன் பண்ணி நீங்கள் கட்டிட்டீங்களான்னு கேட்டுனே இருக்கிற மானசம் ஒரு முறை இந்த மாதிரி கல்யாணம் வச்சுக்கிறவான்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான். இது பார்த்தோன்னே ரசிக்கக்கூடியதா இருந்தது. இன்னொன்னு போட்டிருந்தாங்க, இன்னொன்னு ஜியோல இப்போ ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கட்டணத்தெல்லாம் உயர்த்திட்டாங்க இல்லையா, 5% உயர்த்திருக்காங்க. கல்யாணம் கரெக்டா இப்போ நடந்திருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அம்பானியோட பையன் கல்யாணத்தை கரெக்ட் பண்றதுக்கு ஜியோ விலையை ஏற்றி விட்டீங்க, ஆமா கல்யாண செலவு அதில் பார்த்துட்டீங்க, 5000 கோடி அங்கே வரப்போகுது. அது ஒன்று கூட இதையும் சேர்த்து ஒன்று பண்ணிடுறாங்க. ஒரு 7-10 பிள்ளைங்க இந்த ஜியோ, அப்புறம் 2-3 வோடாஃபோன், இதெல்லாம் ஒரு கோல்ல கட்டி அடிச்சுன்னு அழுதுன்னு மோளம் அடிச்சுன்னு தூக்கிட்டு வராங்க. ஒரு பல்ல வெட்டி வச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு அதில் போட்டு அடக்கம் பண்ணிட்டு அவருக்கு கவர்மெண்டோட பிஎஸ்என்எல் போய் தூக்கிட்டு வர மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா சிந்திக்கிறாங்க பசங்க. இதுதான் சொல்ல வேண்டியது. சிரிப்பா இருந்தாலும் இது வேதனை தான். சொன்ன மாதிரி இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு மோசடி நடக்க போகுது இனிமே. 8 வழிச்சாலையிலேருந்து, பரந்தூர் விமான நிலையத்திலேருந்து, துறைமுகத்திலிருந்து பல விஷயங்கள் இந்த பெரும் முதலாளிகளால்
அதெல்லாம் எதுவும் இல்லை. இவங்க நம்ம போனோமா 1.5 கோடி ரூபா வாட்சி கொடுத்தோமா ஒரு ஆட்டம் ஓட்டு வந்துட்டோமா முடிஞ்சு போச்சு. இது அவர்களுடைய நிலைப்பாடு. மக்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் அவ்வளவுதான். இதுல அவ்வளவுதான் சொல்ல முடியும். கல்யாணம் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா இந்த கருத்து தான், வேற ஒண்ணும் இல்ல. கடைசியா உடனே இந்தியன் 2 படத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. நேற்று திரிசக்தியார் நானும் அவர்கிட்டையும் பேசிட்டு இருந்தோம். ஏகலைவன் உங்களுக்கு யாருன்னா பிடிக்காதவங்க இருக்காங்களான்னு. எனக்கு பிடிக்காதவங்க இல்லைங்க, என்ன நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் 7.5 எழுத்துட்டு அதெல்லாம் பகையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பழி வாங்கணும்னு தோணுதான்னாரு. ஆமாங்க, செய்தாங்க திரும்ப பழி வாங்கணும்னு தோணும் இல்லை. கொஞ்சம் பேர் என்னை பத்தி பேசணும்னா பழி வாங்கணும். ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்தியன் கஷ்டப்பட்டு இந்தியன் டிக்கெட் எடுத்து கொடுத்து அடிச்சு கொள்ளார அவன் அதோட மொத்த பாவத்தையும் பழியும் அவன் தீர்த்துக்கிட்டான் இங்கேயே முடிச்சுட்டு தியேட்டர்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை நான் உண்மையிலே நேரில் உட்காந்து எடுத்தது நீ உனக்குள்ள அப்பதான் நினைச்சேன், தம்பி ராகவன் நான் என்னவோ நினைச்சிருந்தேன், உனக்கு ஏன் இவ்வளவு கொலவை இருந்தது சார், டிக்கெட் இருக்கு சார், 4 டிக்கெட் போறீங்களா சார்னு வேற எல்லாரையும் கூட வேற போக வச்சிட்டீங்க, என்ன முத்துப்பாண்டி தம்பி எல்லாம் உள்ள போயிட்டு நாங்க பட்ட பாடு இருக்கு பாரு. ஐயோ கதையாது சொல்லுங்க. ஏன் தியேட்டர்லாம் ஊட்டி இப்பதான் தெரியும். டிவி ஒரு டிவியா உட்காந்து பேசிக்கிறாங்க பெருந்தலைகள்லாம். ஒரு காலகட்டத்தில் சங்கர் படம்னா நேர படம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இதுக்குள்ள ஒரு பெரிய கெத்தா வந்துடுவாரு. தியேட்டர் வந்தோன்னா குவியும் பணம் அள்ளிட்டு போவாங்கன்ற மாதிரி முதல் நாளே காத்து ஓட ஆரம்பிச்சு 2வது ஷோவுக்கு. இவன் நம்மளை ஏமாத்துறான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல, அந்த கதை ஆகி போச்சு உங்களுக்கு முழுக்க. எல்லா அடிச்சாட்டியமும் எல்லா கனிமவள கொள்ளையும் தமிழ்நாட்டில் நடக்கல, குஜராத்தில் நடக்குதான், உடுப்பியில நடக்குதான், நார்த் இந்தியாவில் நடக்குதான். தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணுமே இல்லை. இலவசங்கள் கொடுக்கறத காட்டுறாங்க. ஒரு இந்தியன் 1ல தமிழ்நாட்டுல எல்லா ஒளியும் ஒழிச்சுட்டு இருந்தானே தாத்தா அங்க போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஃபாரின் பக்கம் தான் காமிச்சாங்க. இது தாத்தாவையும் சொல்லணும், அந்த படத்தை எடுத்த இயக்குனர் அவருக்கு தான் கதை எல்லாமே சொல்லணும். உங்களுக்கு தமிழ்நாட்டுல படம் எடுத்தது யார்? அந்த படத்தை இலவசம் கொடுக்க எடுத்தது அவங்க பண்ணது ரெட் ஜெயண்ட். பின்ன இவ்வளவு கூட்டு அதுக்குள்ள இருக்குது. பிளாக்க ஒயிட் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது தான் கதையை. புரியுது உங்களுக்கு? நீங்க அப்படிதான் வச்சுக்கணும். அடிச்சு சுருட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்ப ஒயிட்டா கணக்கு காட்டுறாங்க தான் கதை. உண்மையா சொல்ல போனா அது எவ்வளவு அழிச்சாட்டிங்களோ அந்த படத்துல. மக்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இலவசமா வாங்குறவனுக்கு யோகியதா இருக்குதானே ஒரு கையில மிக்சி கிரைண்டர்லாம் வச்சிருப்பாரு, டிவியும் வச்சிருக்கணும்ல. இல்ல டிவி மட்டும் டிவி இல்ல, உடைச்சிட்டாரு அப்பயே ரிமோட்ல கூட்டணி வச்சுக்கிட்டாங்கல்ல, டிவி காட்டல. அதில் திமுக இல்லை. இங்கே ஆற்று மணல் கொள்ளலாம் இல்லை, ஏதோ அங்கே பார்த்தா சத்தியாகிரகம் தான் நடந்துக்கிட்டு போராட்டம். கனிம வளத்தில் யாரும் திருடல. 60,000 கோடி இங்கே ஒருத்தர் வச்சுன்னு இல்லை. அங்கே பாரிய மணல் கொள்ள கோடியாக கொண்டுட்டு போகலை. தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியான நபர்களே இல்லை, எல்லாம் நார்த்தில் தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தாக்கா பறந்து போறாரு. போயிட்டு மல்லையா மாதிரி ஒருத்தனை வங்கி பணத்தை கொள்ள அடிச்சுட்டு பெண்கள் கூடவே நல்லா ஜாலியாக இருக்கிறவரால உள்ளே போய் அவர் செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி அதை மீறி போட்டுருவாரு. அந்த மாதிரி இங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறாரு. அவருக்குள்ள மனசுல இருக்குது, ஆனா காட்டல. தமிழ்நாடு பக்கம் வசூல் பண்ண போறது தமிழ்நாட்டு தலையில, தமிழ்நாடு மக்கள் ரசிகர், பணம் கொடுக்கறது இவங்க. இங்க கதையே சொல்லாம நேரம் வடக்க போயிட்டா இருப்பாங்க. கேமரா அந்த பக்கம் திரும்பணும். அப்படி நானும் பாக்குறேன் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பணும், கடைசி வரைக்கும் திரும்பவே இல்லை. இதுல வேற 3வதுன்னு போட்டானுங்களே, அப்படியே ஹார்ட் அட்டாக் பக்குன்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லவெல்லாம் அதுல ஒரு சீன் மட்டும் வச்சான். பேனா முள்ள உடைப்பாரு நீதிபதி. கதை முடியுது போல இருக்கு அப்படின்னு அப்பாடா அப்படின்னு வந்திருக்கிறேன். அது என்ன பாடுபடுத்த போகுது தெரியல. அதனால உங்களுக்கு யாருன்னா பழி வாங்கணும்னு என்ன இருந்துச்சுனாக்கா இந்தியன் படத்துல கொண்டு போய் இந்தியன் 2 படத்துல உட்கார வச்சிருங்க. அதை வேற எதுவும் நீங்க செய்ய வேணாம். சரி, ஆமா, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு யாருன்னா பழி வாங்க வேண்டியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, நல்லபடியா பேசி ஐஸ் வச்சு டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டு வந்தது. உட்கார்ந்து உறுதிப்படுத்திட்டு வந்தா பாதியில அப்படியே போற மாதிரி கூட எழுந்து வந்து இன்னொரு தடவை உங்களை தான் சார் கூட்டு போனோம். பாவி அவ்வளவு பழி வாங்குற என்ன இருக்குது அவனுக்கு? அவர் மட்டும் உங்களை பழி வாங்கினார்ல, நானும் பழி வாங்குறேன். இது என்னப்பா அவர் தான் அடிக்க முடியும், நான் அடிக்க முடியாது என் பங்குக்குன்னு கேட்கற மாதிரி இருக்குது நீங்க பண்றது. நன்றி, வணக்கம். வாங்க.